இந்த செங்கலுக்கும் கருங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? செங்கல் சிகப்பாக இருக்கும், கருங்கல் கருப்பாக இருக்கும், அப்படியே சொல்கிறீங்க. சரி, அப்போ வெள்ளைக்கல் வெள்ளையாக இருக்கும்னு சொல்ல போகிறீங்க. கேட்குறது அது இல்லை. சேஃப் எப்படி இருக்கும்? செங்கல் பாருங்கள், 4 இன்ச் அகலம், 6 இன்ச்சு நீளம், இப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் கருங்கல் சும்மா உடச்செடுத்த கல் எப்படி வேணால் இருக்கும், ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு செங்கல் தேவையா கருங்கல் தேவையா? செங்கல் இருந்தால் அப்படியே அழகாக ஒரு பொட்டிக்குள்ளே அடுக்க முடியும். 1 by 1 மேலே மேலே வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு பில்டிங் கட்டினா மேலே 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 அடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கருங்கல் அப்படி பண்ண முடியுமா? முடியாதில்ல. ஏன்னா கருங்கல் யூனிக்காக இருக்குது, செங்கல் யூனிஃபார்மாக இருக்குது. இந்த சொசைட்டி இந்த மாதிரி யூனிஃபார்மான மனிதர்களை தான் உருவாக்குறதுக்கு அதோட கல்வி, அதோட அமைப்பு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் இயற்கைங்கிறது ரொம்ப யூனிக்கானது. அப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க? யூனிக்காக இருக்கீங்களா, யூனிஃபார்மாக இருக்கீங்களா? யூனிக்காக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், எங்கேயும் போய் ஃபிட் ஆக முடியாது, அப்படி தான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ஒன்றுக்குமே ஆகாது தூக்கி தூர பிறந்த கல் கரெக்டாக ஒரு இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு யூனிக்காக இருந்தீங்கன்னா, ஒரு குண்டக்கா மண்டக்கான்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் உட்கார முடியும், வேறு எந்த செங்கல்லோ வேறு எந்த கல்லோ உட்கார முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கான இடத்த. அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஃபிட் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அப்படியே உங்களுக்கான இடத்த கண்டுபிடிக்கணும், உங்களோட யூனிக்னஸை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போ அதுக்கான இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் உட்காந்துருங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். அப்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.